தண்ணி வரல. எத்தனை காலத்துங்க நாங்க காசு போட்டு தண்ணி குடிக்கிறது? ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் இருந்தா கூட 50 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு தண்ணி வரலன்னாக்கா நாங்கள் அன்றைக்கி உழ வைக்காத உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஃபோன் அடித்து 12 மணி இருந்தாலும் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்க போனாக்கா சண்டையா? கேட்குறவங்கள வம்பா ஆள் வச்சு அடிச்சு கொண்டாலும் கொண்டு விடுவாங்க. அதுக்கு நான் பயப்படுறது இல்லை. என்னைக்குனாலும் எனக்கு சாவு இருக்கு. அது கடவுள் கொடுத்த சாவு. இன்னைக்கே செத்தாலும் என் மிஷின் நின்றுட்டுனா இன்னைக்கே கூட செத்துருவான். போறத போறேன், என் தெருவுக்கு நல்லதை செஞ்சுட்டு போறேன். அடிச்சு கொண்டாலுங்கிற பற்றி நான் கவலையே பண்ணலையா? என் ஊருக்கு என் தெருவுக்கு செய்யணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அளிக்கும் மனுக்கள் குப்பை தொட்டிக்கு போவதாக நாகையில் விடியா திமுக அமைச்சர் முன்பு மக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் பதற்றம் ஏற்பட்டது. சின்ன தம்பூரில் விடிய அரசின் வெற்று விளம்பர திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் தீயசக்தி திமுக அமைச்சர் கோபி செழியன் பங்கேற்ற போது கோரிக்கை மனுக்கள் மீது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் மாறி மாறி புகார் கூறினர். மேலும் மனு கொடுக்க வரும் மக்களை அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் 5 முறை கொடுக்கப்பட்ட மனுக்கள் குப்பை தொட்டிக்கு சென்று விட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிலும் மனு கொடுக்க வந்த பெண் ஒருவர், எங்க பகுதியில் குடிநீர் குழாய் இருக்கு, குடிநீர் வரல, மின்கம்பம் இருக்கு, மின் விளக்கு எரியல, இப்படி இருந்தா எத்தனை காலத்திற்கு இருளில் தவிக்கிறது, காசு கொடுத்து எத்தனை காலம்தான் தண்ணீர் வாங்கி குடிக்கிறதுன்னு என அடுக்கடுக்காய் விடிய அரசின் நிர்வாக அவலத்தை கடுமையாக சாடியதால் கூட்டத்திற்கு வந்திருந்த திமுகவினர் பதற்றமடைந்து அங்கிருந்து அவசரமாக ஓட்டம் பிடித்தனர். குளம் இருக்கு, தண்ணி வரல. எத்தனை காலத்துங்க நாங்க காசு போட்டு தண்ணி குடிக்கிறது? ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் இருந்தா கூட 50 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு தண்ணி வரலன்னாக்கா நாங்கள் அன்றைக்கி உழ வைக்காத உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கேட்க போனாக்கா சண்டையா? கேட்குறவங்கள வம்பா ஆள் வச்சு அடிச்சு கொண்டாலும் கொண்டு விடுவாங்க. அதுக்கு நான் பயப்படுறது இல்லை. போறத போறேன், என் தெருவுக்கு நல்லதை செஞ்சுட்டு போறேன். அடிச்சு கொண்டாலுங்கிற பற்றி நான் கவலையே பண்ணலையா? என் ஊருக்கு என் தெருவுக்கு செய்யணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். விளம்பரத்திற்காக கூட்டம் சேர்க்கிறதும் கேள்வி கேட்டா ஓட்டம் பிடிக்கிறதும் விடியா மாடலுக்கு புதுசா என்ன?